ஹாய் ஹலோ அவருங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம அர்த்தநாரீஸ்வரா கார்டன் யூடியூப் சேனலில் 100 வகையான பழச்செடி சேலஞ்ச் வீடியோ போயிட்டுருக்குங்க. இன்றைக்கும் நம்ம பழச்செடிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன பழச்செடின்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னே நம்ம அர்த்தநாரீஸ்வரா கார்டனுக்குள்ளே போகலாம். நம்ம பழச்செடிகளில் இன்றைக்கி பார்க்க போகிற வகைகள் செர்ரி வகைகளை பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த செர்ரி வகைகளில் யூஜினியா செர்ரி அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1500லேருந்து 2000 வகையான செர்ரி வகைகள் இருக்குங்க. அதில் நம்மக்கிட்ட ஒரு சில செடிகள் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது சூரியனாம் செர்ரி சொல்லுவோம் பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா சூரியனாம் செர்ரியில் 3 வகையான சூரியனாம் செர்ரி இருக்குது. பிளாக் சூரியனாம் செர்ரி, ரெட் சூரியனாம் செர்ரி, சில்ஸ் டார்க் செர்ரின்னு சொல்லுவாங்க. இது 3மே சூரியனாம் செர்ரி வகையை சேர்ந்தது தான். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா சில்ஸ் டார்க் சூரியனாம் செர்ரின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னு பார்த்திங்கன்னா பிளாக் சூரியனாம் செர்ரியை விட நல்ல ஒரு இனிப்பு சுவை இருக்குங்க. நல்ல ஒரு டார்க் பிளாக் கலரில் இருக்கும். பழம் பார்த்திங்கனாக்கா நம்ம பிளாக் சூரியனாம் செர்ரி ஒரு கருவேப்பிலை பழம் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். இது அப்படி இருக்காதுங்க. நல்ல இனிப்பு சுவையாக இருக்கும். நல்லா கருப்பாக இருக்கும் பழம். ஷேப்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனாம் செர்ரி, பிளாக் சூரியனாம் செர்ரி மாதிரியே தான் இருக்கும். ஆனால் நல்ல ஒரு அடர் பிளாக் கலரில் இருக்கும். இதோட இலைகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸாக வரும். சூரியனாம் செர்ரிகளில் பார்த்திங்கன்னா எல்லாமே இலைகள்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதில் இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது நல்ல இனிப்பு சுவையானதுங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா இது இன்னொன்று இருக்குது பாருங்கள். இது ரெட் சூரியனாம் செர்ரி. இது பார்த்திங்கன்னா ரெட் சூரியனாம் செர்ரி. இதோட இலைகள்லாம் பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு கொஞ்சம் பெருசாக வரும். இலையை பார்க்குறதுக்கு அதை போல் தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் பெருசாக வருது. அந்த இலையை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அட்ராக்ஷனான கலரில் வருங்க. காய்க்கும்போது பூ குட்டி குட்டி பூ தான் வைக்கும். அது அப்படியே காயாகி பச்சை கலரில் ஆகி அதுக்கப்புறம் எல்லோ, அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு கலர், அதுக்கப்புறம் ஒரு ரெட் கலர் மாறுங்க. இந்த ரெட் கலர் சூரியனாம் செர்ரி. அதே பிளாக் சூரியனாம் செர்ரி பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் அந்த ரெட்டுலேருந்து ஒரு அடர் பிளாக் கலரில் மாறும். இப்போ 3வதாக பார்க்குறோம் பாருங்கள். இது ஷவானா செர்ரின்னு சொல்லுவாங்க. இது நல்லா பார்க்குறதுக்கு அந்த பிளாக் சூரியனாம் செர்ரியெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு அரைநெல்லிக்காய் ஷேப்பில் இருக்கும். பார்க்குறதுக்கு அரைநெல்லிக்காய் மாதிரியே தான் இருக்கும். இதில் இந்த ஷவானா செர்ரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நீட்டாக இருக்கும். அந்த பேரிச்சம்பழம் குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்கள். அந்த பிளாக் பேரிச்சம்பழம் அந்த மாதிரி ஒரு நீட்டு ஷேப்பில் இருக்கும். இதுவும் நல்ல இனிப்பு சுவை உள்ளது தாங்க. நல்லா கருப்பாக ஆகி சாப்பிடும்போது நல்ல ஒரு இனிப்பு சுவை இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இதுவும் ஒரு யூஜினியா செர்ரி தான். இதோட பேர் எனக்கு மறந்துட்டேன். இதோட ஐடியை நான் மிஸ் பண்ணிட்டேன். பேர் ஞாபகத்தில் இல்லை. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் என்ன மெயினாக இந்த யூஜினியா செர்ரியில் பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு எல்லாமே சேமாக தெரிகிற மாதிரி இருக்குங்க. அதனால் நம்மளுக்கு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுதான் இதில் ஒரு பிரச்சனை. இதுவும் நல்ல ஒரு இனிப்பு சுவையான செர்ரி தாங்க. நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். குட்டி குட்டியாக தான் வரும். ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ப்ரூன் பண்ணி விட்டதால் அதில் லீஃப்லாம் கொஞ்சம் ஒரு வெள்ளைப்பூச்சி மாதிரி வச்சிடுச்சு. அதனால் ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கேம்ரேம் அப்படின்னு சொல்கிற ஒரு செர்ரிங்க. இதோட இலையெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக ஒரு வித்தியாசமாக இருக்கும். இதுவும் ஒரு யூஜினியா செர்ரி வகையை சேர்ந்தது தான். கேம்ரேம்னு சொல்லிட்டு பேர். இது பார்க்குறதுக்கு நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குங்க. சாம்பா அந்த செர்ரி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுவும் நல்ல ஒரு ஸ்வீட் சுவையை கொண்டது தான். இனிப்பு சுவையை கொண்டது தான். இது மாதிரி நிறைய செர்ரிகள் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில செடிகள் மட்டும்தான் காட்டியிருக்கேன். இந்த செர்ரி வகைகள் எல்லாமே ஒரு பார்ஷியல் ஷேட்லேயோ இல்லை கொஞ்சம் நேரடியான வெயில் ஒரு 6-7 மணி நேரம் வெயில் படுற இடத்துலையோ வச்சு விட்டோம்னா நல்லா வளருங்க. இது ஃபஸ்ட்லேயே நான் ஒரு செர்ரி காட்டியிருப்பேன். நம்ம வீடியோவில் வந்திருக்கோம். அதுவும் இந்த வகையை சேர்ந்தது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.